வணக்கம் மக்களே. தனவசிய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த யோகம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது. சனியும் சுக்கிரனும் சேர்றது தான் நம்ம இந்த தனவசிய யோகம்ன்றத சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியான சனி பகவானும் லக்னாதிபதியான சுக்கிரனும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இந்த யோகத்தை கொடுக்குறாங்க. இந்த யோகத்தினால உங்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருந்தாலுமே அதில் அதிக தனவரவு, அதிர்ஷ்டம் கைகூடி அதிக தனவரவு, அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயால் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. தாய் வழி உறவினர்கள், அப்புறம் அம்மா மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அதில் ஒரு நல்ல முன்னேற்றம், லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லக்ஸூரியஸ் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற கட்லு, பீரோ, ஏசி, சோஃபா, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுற லக்ஸூரியஸ் திங்ஸ் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது. அது மாதிரி புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. புதுசாக காரு, பைக்கு இந்த மாதிரி ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த 27ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வாகனம் வாங்குறதுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா லோன் ஈஸியாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி செல்லப்பிராணி ஏதாவது வீட்டுக்கு பெட்ஸு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த 27ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். அதுக்கான வாய்ப்பும் வரும். குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண் எடுப்பாங்க. அவங்க பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போது கண்டிப்பாக அவங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 27ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அதுக்கான முயற்சியை எடுக்கலாம். குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. குழந்தைங்களால் நீங்கள் பெருமைப்படுற நேரம் இந்த 27ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. அவங்களால ஒரு புகழ் கிடைக்கும். அவங்க மூலியமாக உங்களுக்கு வீடு, வாகனம் இதெல்லாமே கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது. புதுசாக வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறவங்க இந்த 27ஆம் தேதிக்குள்ளேயுமே நம்மளுக்கு தை மாதம்தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாளாக பார்த்து நீங்கள் பூமி பூஜை செஞ்சு வீடு கட்டுறதை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அது மாதிரி புதுசாக இடம் வாங்கினாலும் இந்த 27ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சியை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 27ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் அதுக்கான முயற்சியை எடுக்கலாம். சரி, இந்த யோகத்தினால என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். எந்தெந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கள்ல, ஆயில், பெட்ரோலியம், கேஸு, கெரோசின், இந்த மாதிரி எரிபொருள் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, இல்லை அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது. அதிக லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, மிஷினரிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது மிஷினரிஸ் சம்மந்தமாக பொருட்கள், ஸ்பேர் பார்ட்ஸுன்னு சொல்லப்படுற வாகனம், வண்டி, 2 வீலர் 4 வீலர் இந்த மாதிரி எல்லா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய பொருட்களை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பு நிற சம்மந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு இந்த 27ஆம் தேதி வரைக்குமே ஒரு நல்ல காலமாக பார்க்கப்படுது. இஸ்ரோ, நாசாவில் இருக்கிறவங்க, வானவியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறவங்க, இல்லை அந்த துறை சார்ந்த
தொழிலில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லாபம், அவங்க எதிர்பாராத அளவுக்குமே தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல காலமாகவே பார்க்கப்படுது. சரி, இந்த யோகத்தினால நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எந்தெந்த காரியங்களில் கவனமாக இருக்கணுன்றதையும் பார்ப்போம். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்பவுமே கவனமாக போகணும். பைக்கில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சாலை விதிகளை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் பயப்படுற அளவுக்கு இல்லை, சின்னதாக சும்மா செராய்க்கிறது இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னக்கூட்டியே சேஃபாக இருங்க. வேலை செய்கிற இடங்கள்லையுமே, அப்புறம் குடும்பங்களில், நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதமோ பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள். சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கோங்க. இனிப்பு பொருட்கள் சாப்பிட்றத அறவே அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.